ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் கரண்ட். ஹுண்டை எலைட் 2018 மாடல் கஸ்டமர் கமெண்ட் என்னன்னா, இது ஷேரிங் வீல் லாக் செட்டு வந்து ப்ராப்ளம் இருக்குது. கீ தூக்கணும் இல்லை, நல்லா பண்ண உள்ள புது ஜாம வச்சு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் புது கீ ஆர்டர் பண்ணி வர வச்சு புது கீ மாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி புது கீ மாற்றுறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ போட போகிறேன் பாருங்கள். ஓகே உட்காரி. ஃப்ரெண்ட்ஸ், புது கீ மாட்டுங்க. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரபிள் கோடு காட்டுனுக்குது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இமோபிளைசர் அன்ரிஜிஸ்டர்ட் டிரான்ஸ்பாண்டர் காட்டுறது. அப்படின்னா இதுக்கு கீ டீச்சிங் பண்ணணும். கீ டீச்சிங் பண்ணால் தான் இந்த ட்ரபிள் கோடு கிளியர் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கீ டீச்சிங் பண்ணாச்சு. கீ டீச்சிங் பண்ணதுக்கப்புறம் கீ 10 செகண்ட் ஆஃப் பண்ணணும், இக்னிஷன் ஆஃப் பண்ணணும். 10 செகண்டுக்கு அப்புறம் ஆன் பண்ணிட்டு ஓகே பட்டன் அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கீ டீச்சிங் ஆகி போச்சு பாருங்கள், டீச்சிங் ஆகி போச்சு. நல்லா ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ், ரிமோட் கீ டீச்சிங் எப்படி பண்ணுறது இந்த வீடியோ பார்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா அவ்வளோ என்ன பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ், ரிமோட் கீ டீச்சிங் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லாக்கு அன்லாக் பட்டன் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், டோர் லாக்கு அன்லாக் ஆகுது பாருங்கள். பாருங்கள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீ டீச்சிங்க்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இமோபிளைசர் லைட்டு ஆன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் தட்டி விடுங்க.